மீசான் டிவியின் தமிழ் பேசும் உள்ளங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய இந்த காணொளியில ஞானசார தேரர் நேற்றைய தினம் ஒரு பத்திரிகையால் மாநாட நடத்தியிருந்தாரு. அதுல தான் சிறைக்கூடத்துல பட்ட அவலங்கள் என்ன, இதுக்கு பின்னால தனது செயற்பாடுகள் எப்படி அமைய போகுது, அதே போல நாட்டுல இன்னும் முஸ்லிம் பயங்கரவாதம் அல்லது இஸ்லாமிய பயங்கரவாதம் இருக்குது அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலையும் அவரு வெளியிட்டாரு. இது குறித்து தான் மீசான் டிவி கதைக்க நினைக்குது. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. ஞானசார தேரர் அவங்களுக்கு பிணை கிடைச்ச உடனே சமூக மட்டத்துல ரெண்டு வகையான சிந்தனை இருந்தது. ஒன்று, இதுக்கு பிறகு முஸ்லிம்களுக்கு எதிராக இவர் வாய்விட மாட்டார் அப்படின்னு ஒரு சிந்தனையும் கருத்தும், இல்ல பழையபடி அவர் பேசுவாரு அப்படின்னு ஒரு கருத்தும் நிலவியதை பார்க்க முடியாது. அதுக்கேற்றாற்போல் நேற்றைய தினம் ஒரு ஊடக மாநாட்டை நடத்தி இருந்தாரு. அந்த ஊடக மாநாட்டில் அவருக்கே உரிய பாணின்னு சொல்றதை விட அதுக்கும் மேல அந்த ஒரு கருத்து பரிமாற்றல், அந்த கருத்துக்கள் வெளியிட்டதை பார்க்க முடிந்தது. அதுல குறிப்பாக முக்கியமாக 3 விடயங்கள் குறித்து அவர் பேசியிருந்தாரு. ஒன்று, சிறை கூடத்துல அவர் பட்ட கஷ்டங்கள் என்ன, துன்பங்கள் என்ன, அது ஒரு தண்டனையாக தான் அவர் சொல்லி இருந்தாரு. இரண்டாவது விஷயம், இன்னும் நாட்டில் இஸ்லாமிய பயங்கரவாதம் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. அது மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் இருந்தது. மூன்றாவது விஷயம், இவைகளுக்கு எதிராக நாட்டிற்காக அவர் என்ன வகையான செயற்திட்டங்களை செய்ய போறாரு அப்படின்னு ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருந்தாரு. முதல் விஷயம் அவர் சொல்றாரு, நான் 5 தடவைகள் சிறையில நான் வாழ்ந்திருக்கிறேன். இறுதியாக ஒரு 6 மாத காலம், 4 மாத காலம், 1 மாத காலம் என்றெல்லாம் எனது காலங்கள் நான் அதுக்குள்ள கழிச்சிருக்கிறேன். இந்த முறை சென்ற காலங்களை விட ரொம்ப வித்தியாசமாகவும் கஷ்டமாகவும் அது ஒரு தண்டனையாகவும் இருந்ததாக அவர் சொல்றாரு. சிறைக்கு அனுப்புறது அது ஒரு தண்டனை. சிறை கூடத்துக்குள்ள யாராலும் தண்டிக்க முடியாது. அப்படியான தண்டனைகளை நான் அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நாட்டுக்காக பேசி, நாட்டுக்காக குரல் கொடுத்து நான் நோயாளியாக நான் மாறி இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்த சொன்னாரு. நான் சிறைச்சாலைக்கு போகும்போது ஒரு நோயாளியாக போனேன். நான் மருத்துவத்திற்காக அங்கிருக்கின்ற அந்த வைத்தியசாலையில் நான் அனுமதிக்கப்பட்டேன். ஆனா எனக்கு வீட்டுல இருந்து சமைச்ச சாப்பாடு சாப்பிடணும் ஒரு வேளையாவது அப்படின்னு சொல்லி என்னை பரிசோதனை செய்த வைத்தியர்கள் சிபாரிசு செஞ்சிருந்தாங்க. ஆனா அந்த நிர்வாகம் ஒரு தடவையும் எனக்கு வீட்டுல இருந்து வர சாப்பாட்டை அவங்க தரவும் இல்லை, அதுக்கான அனுமதியும் கொடுக்கல. ஏன்னா ஒரு பிஸ்கட் உள்ளுக்கு தரல, பால்மா தரல, சீனி தரல. இப்படி ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டத்துல நோயோட நான் வாடி வதங்கி வாழ்ந்தேன் என்ற அனுபவங்களை அவர் சொல்லி இருந்தாரு. நான் இந்த நாட்டுக்காக குரல் கொடுத்தவன், இந்த தேசத்துக்காக பேசியவன், இந்த இனத்துக்காக குரல் கொடுத்தவன். 15 வருஷங்கள் ஒரு ஆய்வு செஞ்சு ஒரு பயங்கரவாதம் நாட்டில் இருக்கின்ற விஷயங்கள் நான் வெளியே சொன்னேன். என்னுடைய நிலைமை இப்படியா அப்படின்ற ஒரு கேள்வியும் அவர் எழுப்பியிருந்தாரு. மற்ற சிறைச்சாலைகள் எல்லாம் நோயாளிகளுக்காக உணவுகள் அனுமதிக்கப்படுது. ஆனா நான் இருந்த அந்த சிறைச்சாலையில அப்படியான அனுமதிகள் எதுவும் கொடுக்கப்படலைன்றது எனக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை, மன வருத்தத்தை தந்தது. ஒரு வைத்தியர் சிபாரிசு செஞ்சும் அது நடக்கலன்றது மிகப்பெரிய கவலையா இருக்கு. அங்க இருக்கிற சம்பளையும் சோத்தையும் தந்து எனக்கு ப்ரெஷர் வந்தாச்சு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அவர் பகிர்ந்து இருந்தாரு. அதுல மிக முக்கியமான ஒரு கேள்வி அவர் முன்வைச்சாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அரசனுடைய தீர்மானமா இப்படி நடந்து கொண்டது, அல்லது அதிகாரிகளுடைய தீர்மானம் தானா அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வச்சிருந்தாரு. அவர் சொல்லும்போது சொன்னாரு, இவர் இந்த அதிகாரிகள் எல்லாம் பயப்படுறது யூடியூபர்ஸுக்கு, எனவே அவங்களுடைய விமர்சனத்துக்கு பயம், அதனால்தான் எங்களுக்கான சலுகைகளை இவங்க செஞ்சு தராங்க. இல்லை 300 வருஷங்கள் 200 வருஷங்கள் வாழ போறோமா, இல்லையே கொஞ்ச கால வாழ்க்கை நாட்டுக்காக, தேசத்திற்காக, இனத்துக்காக ஏதாவது செஞ்சுட்டு சாகலாமே அப்படின்ற ஒரு தூய்மையோட தான் இந்த பணிகளை நாங்க ஆரம்பிச்சோம் என்ற மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை அவர் முன் வச்சிருந்தாரு. என்ன சந்திக்க வருகின்றவர்களை கூட வாரத்தில் ஒரு நாள் தான் முடியாது என்று திருப்பி அனுப்பிட்டாங்க. நான் இதுக்கு முறை பல மாதங்கள், பல கட்டங்கள்ல நான் சிறைவாசம் இருந்திருக்கிறேன். ஒருபோதும் இப்படியான விஷயங்களை நான் கண்டதில்லை. இந்த அரசுக்கு நான் இப்படியான ஒரு அவலங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்திருக்கிறேன். அது ஒரு தண்டனையாக நான் பார்க்கிறேன் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை அவர் ஊடகங்களுக்கு சொல்லி இருந்தாரு. இரண்டாவது விடயம் குறித்து அவர் பேசியிருந்தார, அரசு ஒரு 15 அமைப்புகளை, தடை செய்த அமைப்புகளுடைய பெயர் பட்டியலை வெளியிட்டிருந்தது. அந்த தாளை கையில எடுத்து காட்டிய அந்த சந்தர்ப்பத்துல அவருடைய மறுபுறத்துல ஒரு புத்தகத்தை எடுத்து காட்டினார். அந்த புத்தகத்துல இருக்கிறத நீங்க செய்யுங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் கோரிக்கையாக முன் வச்சாரு. இதுல முழு விஷயங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை சொல்லும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காத்தாங்குடியில இருக்கின்ற ஒரு அமைப்பு, அந்த அமைப்புல 30,000 பேர் போல அதுல உறுப்பினர்களாக இருக்காங்க. இந்த அமைப்பினுடைய ஸ்தாபகர் அல்ஹாஜ் அல் ஆலிம்
ஜவாத் ஆலிம் அவர்கள்தான் அதனுடைய ஸ்தாபகர். இவங்கள்ட்ட இருந்து எடுக்கப்பட்ட கருத்து கணிப்போ அல்லது ஒரு தகவல் என்றுதான் அந்த புத்தகத்தை அவர் சொல்லி அடையாளப்படுத்தினாரு. அதுல இருக்கிற விஷயங்களை வந்து மேற்கொண்டு அவர் பேசல. அதுல அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, இது சிங்கள மொழி மூலம், தமிழ் மொழி மூலம், ஆங்கில மொழி மூலம் இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. இதுல இருக்கிற விஷயத்தை செஞ்சாலே போதும் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் ரிக்வெஸ்டாக அரசுக்கு வச்சிருந்தாரு. எனவே இந்த ஒரு அமைப்பு என்ன, இவங்க என்ன சொன்னாங்க, என்ன ஏது என்பது எதையுமே அவர் வெளிப்படையாக பேசல. மேற்கொண்டு எதிர்வரும் நாட்கள்ல அதை பத்தி நான் சொல்லுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லி இருந்தாரு. அதோட சேர்த்து பாஸ்கு பிரகாருடைய சூத்திரதாரிகள் அரசோட இணைந்துதான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் அவர் சொல்லி இருந்தாரு. எனவே இவைகள் எல்லாம் எப்படி வெளியே சொல்ற அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்கு. அதுக்கு அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிர்கால செயற்திட்டமாக அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் வந்து, இந்த முஸ்லிம் பயங்கரவாத அமைப்புகள் பற்றி, சிந்தனைகள் பற்றி நான் வெளியில சொல்லணும், வெளியில கதைக்கணும். அதுக்கு என்ன ஆபத்து வந்தாலும் அதை நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன், அது நாடு என்ற வகையில் அப்படின்னு சொன்னவர். அவருடைய எதிர்கால திட்டங்கள் குறித்து சொல்லும்போது, நான் இதை வந்து ஒரு யூடியூப் சேனலினூடாக இந்த விஷயங்கள் நான் வெளியே சொல்ல போறேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பாராளுமன்றத்தில் இவைகள்லாம் பேசலாம் என்று சொல்லி எடுத்த முயற்சியும் தோல்வியில முடிஞ்சது. நீதிமன்றத்துல கையோசை இப்படி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்ல நினைச்சாலே எனக்கு வாதாட வந்த வக்கீல் என்ன சொல்லுவாருன்னா, கொஞ்சம் பேசாம இருங்க, எப்படியாவது பிணை எடுத்துடணும், இவங்களை கதைச்சிட வேணாம் அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்க கதைக்க விடாம தடுத்துடுறாங்க. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி, ஒரு யூடியூப் சேனலை நான் உருவாக்கி அதன் ஊடாக நான் இது சம்பந்தமான விஷயங்களை வெளியே சொல்ல போறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவரு சொல்லி இருந்தாரு. இப்படி பல்வேறு விஷயங்களை வந்து அன்றைய ஊடக மாநாட்டில் அவருடைய பாணியிலே சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய மீடியாக்கள்ல இந்த செய்தி பரவலாக பார்க்க முடிந்தது. எனவே இவர் வைக்கின்ற விமர்சனங்கள்ல முதல் விஷயம் வந்து, முதல் தடவைகள் அதற்கு முன்னைய தடவைகள்ல சிறையில இருந்த போது கிடைத்த மரியாதைகள் எதுவும் இங்க கிடைக்கலன்னு அவர் சொல்றாரு. எனவே இந்த முறை நான் நினைக்கிறேன், ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற ஒரு கோஷத்தோடு வந்தவர், அதனுடைய செயலனுடைய தலைவராக இருந்தவர். எனவே இவரையும் சக கைதிகள் போல் நடத்துவத்தான் வேணும் அப்படின்னு சொல்லி சிறை நிர்வாகம் நினைச்சிருக்கும் போல. காரணம், வெளியில் வந்தால் அங்க பாரபட்சம் இருக்குங்கிற ஒரு விஷயத்த சொல்லிடுவார் என்னவோ அவங்க பயந்திருப்பாங்க. அதனால என்னவோ சக சிறை கைதிகளை நடத்துற மாதிரி அவங்க நடத்திருக்கிறாங்க. அல்லது வெளியிருக்கின்ற யூடியூபர்கள் அவங்க பயந்திருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, துமிதடி சில்வா வந்து அதி உயர் தரமான வைத்தியசாலையில சிகிச்சை பெறாரு, அவர் சிறைக்கூடத்துல இல்ல, இப்படி அவரை காலங்களில் பல்வேறு விமர்சனங்களை யூடியூபர்ஸ் வச்சிருந்தாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறினதுனால அந்த சிறைச்சாலை நிர்வாகங்கள் உடனடியாக அவரை வைத்தியசாலையிலிருந்து அப்படியே சிறைக்கு கொண்டு போனாங்க. எனவே ஞானசார தேர்வுடைய விஷயத்திலும் இப்படி சலுகைகள் கிடைச்சால் வைத்தியசாலைக்கு அவங்க மாறிடுவாங்க, இது ஒரு விமர்சனமாக மாறினால் அதை ஃபேஸ் பண்றதுக்கு முடியாது என்ற சூழ்நிலை பயந்து இவருக்கு வந்து அந்த கடந்த காலத்தில் கிடைச்ச அனுகூலங்கள் கிடைக்காமல் இருந்திருக்கலாம் என்பது எமது விமர்சனம். சிறை நிர்வாகத்தில் இருக்கின்ற இன்னொரு பிரச்சனை தான், மிக முக்கியமான புள்ளிகள், மிக முக்கியமானவர்கள் கைது செய்யப்படும் பொழுது உடனடியாக அவர்களுக்கு இல்லாத நோயெல்லாம் வந்துடுறது. உடனடியாக அவங்க சிறைக்கு போறதுக்கு பதிலாக அப்படியே அவங்க அரசு வைத்தியசாலைகள்ல தங்கிடுறாங்க. இப்படி தங்குகின்ற பொழுது இவங்களுக்கான பிரத்யேகமான காவலாளிகள், உணவுகள், அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை அவங்க முகம் கொடுக்கறதுனால இதை பிரத்யேகமா கவனிக்கிறது சிரமம் என்பதனால என்னவோ அவர்கள் இதுக்கு இப்போது தயாராக இல்லை. எனவே இது போன்ற சலுகைகளை கொடுக்கறதுல நம்ம தவிர்த்து கொள்வோம் என்று நினைச்சாங்களோ தெரியா. ஏண்டா ஏனைய கைதிகள் எல்லாம் அவங்களுக்கு நோய் வாரதில்லை, கைது செஞ்ச உடனே இவங்க மிகப்பெரிய நோயாளியா மாறுறாங்க. ஆனா வெளியில் இருக்கும்போது மிகப்பெரிய பெரும் அட்டகாசங்களை செய்கிறவங்களா இருக்கிறாங்க. கைதை தொடர்ந்து இப்படி இவங்க நோய்வாய்ப்படுறதுனால அது சிறைச்சாலை நிர்வாகத்துக்கு ஒரு சிரமமானதாகத்தான் இருக்க முடியும். எனவே வெளியில் சுகமாக வாழ்வது போல சிறையில் வாழ முடியாது. அதுதான் சிறைக்கூடம், அதுதான் தண்டனை. எனவே சிறை செல்வதிலிருந்து ஒரு மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதுதான் ஆரோக்கியமானது என்பது நமக்கு தெரிகிற ஒரு விஷயம். இப்போது வந்து நாட்டுல வந்து முஸ்லிம் பயங்கரவாதம் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து பகிரங்கமா அவர் சொல்றாரு. இப்படி ஊடகத்துக்கு முன்னால் வந்து சொல்வதனால் சமூகத்துக்கு இடையிலே மிகப்பெரிய இனக்கலவரங்களும் இனப்பிரச்சனை வருவதற்கான காரணமாக அமையலாம். அல்லது வந்து ஏதாவது ஒரு முஸ்லிம் அரசியல்வாதி இப்படியான விஷயங்களை இவர் பேசுறாரு அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு தனியான ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சிடலாம். கடந்த காலங்கள்ல ஞானசார தேரருக்கு எதிரான பல்வேறு குற்றச்சாட்டுகளும் வழக்குகளுடைய தீர்ப்பெல்லாம் வந்தது இஸ்லாம் மதத்தையும் முஸ்லிம்களையும் விமர்சிச்சு இனங்களுக்கு இடையில முருகலை ஏற்படுத்தியதுதான் என்று அந்த ஒரு விஷயம் இதில் நடப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமாக இருந்தால், ஒரு நாட்டினுடைய விசுவாசியாக, ஒரு நாட்டு பிரஜையாக உளவுத்துறை இருக்கிறது, பாதுகாப்பு துறையினர் இருக்கு, அவர்களிடம் தகவல் சொல்லலாம். அடுத்த ஒரு விஷயம் தான் வந்து,
முஸ்லிம் பயங்கரவாதம் இருக்குது அப்படின்னு சொல்ற இந்த சந்தர்ப்பத்துல அந்த பேப்பரை எடுத்து தூக்கி காட்டின நேரத்துல அதே போல பக்கத்துல அந்த புத்தகத்தை எடுத்து காட்டினது அந்த புத்தகத்துல சொல்லப்படுற விஷயங்கள் என்ன என்பதை அவர் விவரிக்கல. இருந்தாலும் காத்தாங்குடி பிரதேசம் பேசப்படுது, அதே போன்று அங்கிருக்கின்ற ஒரு ஆலிமுடைய பெயர் பேசப்படுது, அங்களுடைய அமைப்பு பற்றி பேசப்படுது. அதில் என்ன சொல்லப்பட்டது என்ன ஏது என்பது தெரியாது. எனவே இது குறித்து முஸ்லிம் அரசியல்வாதிகள், அதே போல அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா, குறிப்பாக காத்தாங்குடியில் அமைந்திருக்கின்ற ஜம்மியத்துல் உலமாவுடைய கிளை, அதே போன்று பள்ளிவாயல் சம்மேளனங்கள், அதே போன்று அங்கிருக்கின்ற லோயஸ் அவங்களுடைய சங்கங்கள் இணைந்து இந்த ஒரு விஷயம் குறித்து கண்டிப்பா அரசோட கவனத்துக்கு செலுத்தி இதுல என்ன இவர் சொல்றாரு, இதுல உண்மைத்தன்மை என்ன, என்னதான் அதுல சொல்லப்பட்டிருக்குது, இது சம்பந்தமான விஷயங்கள் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க அரசோட கவனத்துக்கு கொண்டு சென்று இது சம்பந்தமாக தேடி பார்க்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. காரணம், கடந்த காலங்கள்ல இதை விட ஒரு கசப்பான மோசமான ஒரு அனுபவத்தோடு நமது சமூகம் பயணித்தது. இன்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் நமது சமூகத்தை நோக்கி வரதை பார்க்க முடியுது. எனவே அமைதியாக சில வருஷங்கள் தான் பெருமூச்சுட்டு வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்போது பல்வேறு சர்ச்சைகள் ஆங்கங்கே வெடிக்க ஆரம்பிச்சிருக்குது. இதில் பராமுகமாக இந்த அமைப்புகள் இருக்காமல் உடனடியாக இது குறித்து உரிய தரப்போடு பேசி இதில் என்னதான் இருக்கிறது பிரச்சனை என்பதை கண்டறியும்படியும் இதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும்படியும் அரசை வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பது மீசான் டிவியினுடைய பணிவான வேண்டுகோள். எனவே நாடு அமைதியாக இருக்க வேண்டும் என்பதுதான். எனவே முஸ்லிம்களும் இஸ்லாமும் ஒரு நாளும் பயங்கரவாதத்தை ஆதரித்ததில்லை என்பதுதான் வரலாறும் அதுதான் உண்மையும் என்று அழுத்தமாக கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.